ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12th புக்லேருந்து பார்த்தீங்கன்னா, வங்கியல் பார்க்க போறோம். வங்கியல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா, 2வது பாகம். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பாகத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நபர்டு வங்கி. நபர்டு வங்கி பார்த்தீங்கன்னா, 1982 பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற சட்டத்தின்படி நபர்டு வங்கி தோற்றுவிக்கப்படுது. எப்போ வந்து நபர்டு வங்கி தோற்றுவிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 1982 1982 பார்த்தீங்கன்னா நபர்டு வங்கி தோற்றுவிக்கப்படுகிறது. அதோட பார்த்தீங்கன்னா தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி பார்த்தீங்களா, ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் தான் பார்த்தீங்கன்னா நபர்டு வங்கியின் தலைவர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் பார்த்தீங்கன்னா நபர்டு வங்கியின் தலைவர். இது பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு பார்த்தீங்கன்னா 20 ஆண்டு கால நீண்ட கால கடன் வந்து வழங்குது. நபர்டு வங்கி பார்த்தீங்கன்னா 20 ஆண்டு நீண்ட கால கடன்களை வழங்குது. பார்த்தீங்கன்னா இதோட நபர் வங்கி பார்த்தீங்கன்னா இந்த வட்டார ஊரக வங்கி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் துவக்க வேளாண் கூட்டுறவு வங்கி, இது ரெண்டுத்தையும் தவிர மற்ற அனைத்து வங்கிகளையும் இது ஆய்வு செய்யுது. வட்டார ஊரக வங்கி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துவக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், இது ரெண்டுத்தையும் தவிர மற்ற அனைத்து வங்கிகளையும் இது ஆய்வு செய்யுது. அது பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்களுக்கு கடன்கள் வழங்குறது பார்த்தீங்கன்னா இந்த நபர் வங்கி தான் வழங்குது. ரிசர்வ் வங்கியோட அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்களுக்கு கடன் வழங்குறது பார்த்தீங்கன்னா நபர் வங்கி தான் கடன் வழங்குது. அப்புறம் தொழில் நிதிக்கான அமைப்புகள் பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்சிஐ, ஐசிஐசி பேங்க்கு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தொழில் நிதிக்கான அமைப்புகள். இதெல்லாம் இந்த ஐசிஎஃப்சி வந்து ஐஎஃப்எஸ்சிஐ வந்து பார்த்தீங்கன்னா 1948 ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஎஃப்சிஐ பார்த்தீங்கன்னா 1948. இந்திய தொழில் நிதி கழகம், தொழில் கொள்கை பார்த்தீங்கன்னா 1948. அதை நான் வச்சுங்க, இந்திய தொழில் நிதி கழகம் 1948. எப்பவுமே ஜூலை 1 தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்திய தொழில் நிதி கழகம் 1948 ஜூலை 1. இதே இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 1955 ஜனவரி 5. 1955 ஜனவரி 5. இது பார்த்தீங்கன்னா இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம், அதாவது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா அதோட தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம். எப்போ பார்த்தீங்கன்னா 1955 ஜனவரி 5 நான் வச்சுங்க. அந்த மாதிரி இதோட ஐசிஐசி பேங்க் எப்படி பணம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கடன் பணம் தான். அது பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் அந்த வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சிக்கு எது உதவுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கடன் பணத்தை பெற்று தொழில் வளர்ச்சிக்கு அது உதவுது. வெளிநாடுகளுக்கு அங்கேருந்து கடன் வாங்கி அது வந்து தொழில் வளர்ச்சிக்கு உதவுது. அது பார்த்தீங்கன்னா இது வந்தீங்கன்னா தனக்கென பன்னாட்டு மூலதன சந்தையை இருக்குது. இது வந்து இன்டர்நேஷனல் லெவல் இது பேங்க். இது 1973 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூலதன சந்தையிலேருந்து பன்னாட்டு மூலதன சந்தை பற்றி அங்கிருந்து பணத்தை வாங்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. நிதியை வந்து 1973 பார்த்தீங்கன்னா அதுனா இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. பார்த்தீங்கன்னா அதை ஐடிபிஐன்னு சொல்லுவாங்க. ஐடிபிஐனா இந்திய தொழில் மேம்பாட்டு கழகம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15 1976. பிப்ரவரி 15 1976 பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை வரைக்கும் அமைப்பாக இருந்தது. ஸ்டார்ட் பண்ணது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட துணை அமைப்பாக இருந்தது பிப்ரவரி 15 1976 வரைக்கும். அதே பிப்ரவரி 16 1976 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது சொந்தமான தனி கழகமாக மாறிடுச்சு. சொந்த கழகமாக மாறினது எப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16 1976 அப்புறம். பிப்ரவரி 15 அது வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட ஒரு துணை அமைப்பாக தான் இருந்தது. இது வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சிக்காக நிதி உதவி ஒன்று செய்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி உதவி நிதின்னு சொல்லுவாங்க. அதை இங்கே வந்து வளர்ச்சி உதவி நிதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு நிதி உருவாக்கிறாங்க. வளர்ச்சிக்கு வந்து வளர்ச்சி உதவி நிதி என்ற ஒரு சிறப்பு நிதியை உருவாக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1982 பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி வங்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்றுமதிக்கான நிதி உதவியை செஞ்சிருந்தது. ஏற்றுமதிக்கான நிதி உதவி எப்போ செஞ்சது பார்த்தீங்கன்னா 1982 வரைக்கும் செஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி வங்கி வந்து ஸ்டார்ட் பண்ணதும் அது வந்து விலகிடுச்சு. அப்புறம் மாநில தொழில் நிதி கழகம். மாநில தொழில் நிதி கழகம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1951 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மாநில தொழில் நிதி கழகம். இது பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வந்து தொழில் நிறுவனத்துக்கு பார்த்தீங்களா, தொழில் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா வரைக்கும் நிதி வழங்குது. 60 லட்சம் வரைக்கும் தொழில் நிதி நிறுவனங்களுக்கு வந்து நிதி வழங்குது. யார் பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் நிதி கழகம் 60 லட்சம் வரைக்கும் ஒரு நிறுவனத்துக்கு கடனாக வழங்குது. இது பார்த்தீங்கன்னா பணவியல் கொள்கை.
பணவியல் கொள்கை என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பண அளிப்பு, வட்டி விகிதம், ஒரு மேலாண்மை செய்யும் நோக்கோடு உருவாக்கப்படும் பேரின பொருளியல் கொள்கையை தான் பணவியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. பண அளிப்பு மற்றும் வட்டி விகிதத்தை மேலாண்மை செய்யும் நோக்கோடு உருவாக்கப்படும் பேரின பொருளியல் கொள்கையை தான் பணவியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பண அளிப்பு மற்றும் வட்டி விகிதத்தை மேலாண்மை செய்யும் நோக்கோடு உருவாக்கப்படும் பேரின பொருளியல் கொள்கையே பணவியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. இது யார் உருவாக்குன்னு பாத்தீங்கன்னா, இத முன்னெடுத்து சென்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, மில்டன் பிரைட்மேனல் தான் பாத்தீங்கன்னா இதை முன்னெடுத்து சென்றிருப்பாரு. இது எப்ப நோபல் பரிசு வாங்கினாரு பாத்தீங்கன்னா 1976 பாத்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு. நோபல் பரிசு பாத்தீங்கன்னா 1976 நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு மில்டன் பிரைட்மேனல். இவர் பாத்தீங்கன்னா இவர் தான் பணவியல் கொள்கையை முன்னெடுத்து சென்றவர். அது எப்படின்னா, இவர் ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அது என்ன நூல் பாத்தீங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 1960 வரைக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த நூல் பாத்தீங்கன்னா ஒரு உலக பெருமந்தம் நடந்தது பத்தியா, அது காரணம் பாத்தீங்கன்னா அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் தான் அப்படின்னு சொன்னாரு. யாரு பாத்தீங்கன்னா பிரைட்மேன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு உலக பெருமந்தத்துக்கு காரணம் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் தான் காரணம் அப்படின்னு சொன்னாரு. என்ன நூல்ல சொன்னாரு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 1960 இந்த நூல்ல பாத்தீங்கன்னா உலக பெருமந்தத்துக்கு காரணம் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னவர் மில்டன் பிரைட்மேன் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா கீன்ஸ் ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூல் பாத்தீங்கன்னா கீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நூல் எழுதியிருப்பாரு. வேலை வாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூல் எழுதியிருப்பாரு. இது முழு நோக்கம் பாத்தீங்கன்னா, இது முழு வேலைவாய்ப்பு பத்தி தான் இருந்தது. அந்த கோட்பாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா முழு வேலைவாய்ப்பு பத்தி தான் அந்த கீன்ஸோட நூல் குறிப்பிட்டிருந்தது. நூல் பேர் பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் தனது கணக்கில் இருந்து பணத்தினை மற்ற வங்கியின் எந்த ஒரு கிளையில் கணக்கு வைத்திருக்கும் மற்றொரு வாடிக்கையாளருக்கு விரைவாக மாற்றும் செயல்முறையாகும். இதுதான் பாத்தீங்கன்னா NEFT, RTGS அதோடைய டெபினிஷன்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் தனது கணக்கில் இருந்து பணத்தினை மாற்ற வங்கியில் எந்த ஒரு கிளையில் கணக்கு வைத்திருக்கும் மற்றொரு வாடிக்கையாளருக்கு விரைவாக மாற்றும் செயல்முறை அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டா பிரிப்பாங்க, NEFT, RTGS. இது பாத்தீங்கன்னா அவரோட டெபினேஷன் பாத்தீங்கன்னா தேசிய மின்னணு வழி பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனை. ஓகேங்களா? தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை. இது பாத்தீங்கன்னா RTGS வேணும்னு பாத்தீங்கன்னா நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுன்னு சொல்லுவாங்க. நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா NEFT பாத்தீங்கன்னா தொகுப்பு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா நிகழ்நேர பரிமாற்றம், இது தொகுப்பு பரிமாற்றம், இது நிகழ்நேர பரிமாற்றம். இது லேட் ஆகும், தாமதமாகும். இது பாத்தீங்கன்னா விரைவாகும். RTGS பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கும். இது NEFT பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இது பாத்தீங்கன்னா தொகுப்பு பரிமாற்றம், இது நிகழ்நேர பரிமாற்றம். அப்புறம் இது குறைந்தபட்ச அளவு பணம் கிடையாது, குறைந்தபட்ச அளவு கிடையாது இதுக்கு. இது பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச தொகை பாத்தீங்கன்னா 2 லட்சம் அனுப்பு தொகை. இப்போ சென்ட் பண்ற பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 லட்சத்துக்கு மேலதான் சென்ட் பண்ண முடியும். இது அப்படிலாம் கிடையாது, எவ்வளவு சென்ட் பண்ணலாம். இது ஸ்லோவானது, இது ஃபாஸ்டானது. அதுல பாத்தீங்கன்னா இது பரிமாற்றம் தொகுப்பு பரிமாற்றம் செய்யறாங்க. இது நிகழ்நேர பரிமாற்றம். இது பாத்தீங்கன்னா தமிழ் டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை, இது நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள். ஒரு பேடிஎம் பாத்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2015 தான் பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி உரிமம் கொடுத்துருங்க. இதுக்கு ஆகஸ்ட் 2015 தான் பாத்தீங்கன்னா உரிமம் வாங்கி இருக்கும் பேடிஎம். இதோட பங்குதாரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 51% பாத்தீங்கன்னா விஜய் சர்மா கேல்கர் தான் பாத்தீங்கன்னா இதோட 51% பங்கு. அதே பாத்தீங்கன்னா 39% பங்கு யார் வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா 197 கம்யூனிகேஷன் என்ற நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காது. 39% யார் வச்சிருந்து பாத்தீங்கன்னா 197 கம்யூனிகேஷன் என்ற நிறுவனம் தான் வச்சுட்டு இருக்கு. அப்புறம் 10% யார் வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா 197 கம்யூனிகேஷன் துணை நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா இதை வச்சுட்டு இருக்கு. 10% தான். 39% பாத்தீங்கன்னா 197 கம்யூனிகேஷனும், 10% 197 கம்யூனிகேஷன் துணை நிறுவனமும், 51% பாத்தீங்கன்னா விஜய் சர்மா கேல்கர் பாத்தீங்கன்னா 51%. அது பாத்தீங்கன்னா பண மதிப்பு நீக்கம் பாத்தீங்கன்னா எப்போ நீக்கிறாங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா 2016 நவம்பர் 8 பாத்தீங்கன்னா அன்று பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா 500 ரூபாய் மற்றும் 1000 நோட்டுகளை நீக்கிட்டு இருப்பாரு. 500 ரூபாய் மற்றும் 1000 நோட்டுல
நவம்பர் 8ல பார்த்தீங்கன்னா ஜனவரி 8ல பார்த்தீங்கன்னா 2016ல மாத்திட்டு இருப்பாரு. அதை நீக்கம் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா இது கருப்பு பணங்கள் ஈஸியாக எடுக்கிறாங்கன்றதுனால. 99% நோட்டு வந்து திரும்ப வந்து ரிசர்வ் வங்கி கிடைச்சிருச்சான். 99% நோட்டுகள் வந்து ரிசர்வ் வங்கி கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. மீதி 1% தான் அந்த கிடைக்கலையாம். ஓகே, அவ்வளோதான். வங்கியில் அவ்வளோதான், இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாடத்தை முடிச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஏன்னா தப்பு இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்கான சொல்கிறேன். சரிங்க, ஓகே, தேங்க்யூங்க. தமிழன் டிஎன்பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.